நோக்கி வரணும்னா எதனால வந்து நோக்கி மார்க்கெட் நோக்கி வரலன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் அதிகமா இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல பொருளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல நமக்கு எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். இப்ப 10 மாடு வேணா நீங்க வில்லேஜ்ல சுத்தினா 10 மாடு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. இங்க 10 மாடு ஈஸியா எடுத்துக்கலாம். நல்ல பொருளை தேடி எடுக்கலாம். சில பேர் யோசிக்கிறது இங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் வேகமா வந்து செலக்ட் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறேன். எப்படி செலக்ட் பண்ண முடியாது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரீட்ல நல்லா கறவையில இவ்வளவு மில்க் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். நம்ம பிரீடை பத்தி தெரிஞ்சாதான் தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப வண்டி ஓட்ட தெரிஞ்சாதானே வண்டி ஓட்ட முடியும். வண்டி ஓட்ட தெரியாத வண்டி கார் நல்ல கார் கொடுத்தா ஓட்டுங்களா? டிரைவிங் தெரியணும். அந்த மாதிரி தொழில் தெரிஞ்சா நம்ம வந்து நல்ல பொருள் எடுக்கலாம். தொழில் தெரியலனா நீங்க எங்க போனாலும் மார்க்கெட்ல நீங்க வில்லேஜுக்கே போனாலும் எடுக்க தெரியாது. நல்ல பொருள் எடுக்கணும் நமக்கு தெரிஞ்சிருந்தா எடுக்கலாம். அது மார்க்கெட் இருந்தானா வில்லேஜ் இருந்தானா. இந்த சந்தை மாடுன்னா சந்தையிலே விளைய போகுது எல்லா மாடும். இங்க சந்தையிலே உற்பத்தி ஆகுதா? எல்லாம் வில்லேஜ்ல இருந்து ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சந்தைன்றது ஒரு பொதுவான இடம். இப்ப மாடு விடுங்க, இப்ப எல்லா பொருளுமே சந்தைப்படுத்தாம நீங்க என்ன பண்ணுவாங்க? பொருளை விளை வச்சு நீங்களே சாப்பிட்டுருவீங்களா? நீங்க தக்காளியா இருக்கட்டும், கத்திரிக்காயா இருக்கட்டும், நீங்க ஃபார்மரா இருக்கட்டும், இல்ல ப்ரொடக்ஷன் கார் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், நீங்களே ப்ரொடக்ஷன் நீங்களே வச்சுப்பீங்களா? அதை நீங்க சந்தைப்படுத்தி தான் ஆகணும். மார்க்கெட்ன்றது ஒரு பொதுவான இடம், அவ்வளவுதான். முதல்ல இங்கே உற்பத்தி ஆகிறதுலாம் கிடையாது. எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்து அவங்க விலைக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கலாம், பிடிக்கலாம் விட்டுறலாம். இப்போ உங்களை நம்பி வந்தா இந்த பிரீட் செலக்ஷனே மில்க் இதெல்லாம் நம்ம நம்பி வந்தா அவங்க பட்ஜெட், அவங்க வந்து கிளைமேட், அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பிரீட் செலக்ஷனு, கறவைத்தன்மை இதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுப்போம்னா எல்லா மாடும் நம்ம உள்ள மார்க்கெட்ல விலை பேசி தான் வெளியே கொண்டு வர முடியும். இங்க நம்ம எந்த மாடு நிறுத்தி வச்சு விலை பேசுறது இல்ல. நம்ம வந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குதா, நீங்க கஸ்டமர்கிட்ட கேட்டாவே தெரியும் அவங்களுக்கு பிடிக்குதா, எவ்வளவு பட்ஜெட், கறவை ஓகேவா, ஒத்துக்கு இவ்வளவு பிரைஸ் வரும், இந்த கிளைமேட் அடாப்ஷன் இது உங்களுக்கு இந்த பிரீடு நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே விலையை அத்துப்படி ஆயிட்டு தான் நம்ம வெளியே கொட்டுற முடியும்.